டேஸ் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1 வந்து பார்த்தீங்கன்னா ஹென்னா மிக்ஸாலஜி அண்ட் கோன் ப்ரிப்ரேஷன் அண்ட் பேசிக்காக ஒரு டிசைன். அதாவது மெஹந்தியில் வந்து அடித்தளம்னு ஒன்று இருக்கும் தெரியுங்களா? ஸோ அடித்தளம் அப்படின்னா என்னன்னா, பர்டிகுலர் டிசைன்ஸ் இல்லாமல் நம்மளால வந்து மெஹந்தி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ என்ன டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம், லைக் மெஹந்தியில் ஒரு டிசைன் போடும்போது என்ன டிசைன் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அந்த பேஸ், அந்த எப்படி சொல்றது, ஒரு வீடு கட்டுறதுக்கு பேஸ் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மெஹந்தி டிசைன் நீங்க போடுறதுக்கு அதோடைய பேஸ் என்ன, அந்த பேஸ் எப்படி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதோடைய டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கலாம், அந்த பேஸ் எப்படி நீங்க கரெக்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு அதுதான் தெரியல, மெஹந்தியோடைய அந்த பேஸ் தான் தெரியல. அக்கா நான் மெஹந்தி போடுவேன், எனக்கு எல்லா டிசைனும் தெரியும், பட் ஆனா எனக்கு நீட்னஸ் வர மாட்டேங்குது. ஏன் நீட்னஸ் வரலன்னா, நீ அந்த பேஸே, அதாவது மெஹந்தி டிசைனுடைய பேஸே வந்து நீங்க சரியா ப்ராப்பரா பண்ணாத ஒரு ரீசன்னால தான் உங்களால வந்து நீட் ஃபினிஷ் வந்து கொடுக்க முடியல. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த பேஸ், அதாவது அந்த மெஹந்தி டிசைனோடைய பேஸ் வந்து சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் செகண்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரைடல் எலிமெண்ட். இப்போ என்ன அப்படின்னா, செகண்ட் டே கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பிரைடல் எலிமெண்ட்ஸ் அண்ட் வந்து பிரைட் ஃபேஸ் அண்ட் முகூர்த்தம் ஃபேஸ். நான் வந்து எப்படின்னா வந்து வெறும் லீஃப் பேட்டர்ன்ஸ் அண்ட் பேசிக் டிசைன் இதெல்லாம் சொல்லி வந்து போர் அடிக்க மாட்டேன். கிளாஸ்ல வந்து லைக் வந்துட்டாங்க கிரிட்ஸ் சொல்லி கொடுக்கணும் அண்ட் வந்து செக்ஸ் சொல்லி கொடுக்கணும் அண்ட் வந்து லீஃப் பேட்டர்ன்ஸ், ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம வந்து அதையே வந்து கிளாஸை முடிக்காம பேசிக் எல்லாம் சொல்லிடுவாங்க, பேசிக் டு அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ், லீஃப் பேட்டர்ன்ஸ், அந்த ஒயின்ஸ், அதுக்கப்புறமா அதோடைய ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு லாஸ்ட் ஒரு பிரைட் க்ரூம் ஃபேஸை வந்து முடிச்சிடுவாங்க. ஸோ நம்மளது அந்த மாதிரி இருக்காது. எனக்கு வந்து என்னன்னா, ஒரு டிசைன் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்போ ஒரு நீங்க வர்றதே எதுக்காக வருவீங்க, லைக் நம்ம ஒரு நல்ல மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும், ப்ரொஃபஷனலா போடணும், நீட்னஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கிட்ட வரீங்க. ஸோ இங்க இருந்து போகும்போது அட்லீஸ்ட் வந்து 100% இல்லை அப்படின்னா ஒரு 70 to 75% நீ இங்க இருந்து கொண்டுட்டு போகணும். ஸோ அப்படிதான் இருக்கும் நம்மளுடைய கிளாஸ். ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டே பேசிக் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரைடல் டிசைன்ஸ், பிரைடல் போடும்போது என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸை தான் உங்களுக்கு செகண்ட் டே கொடுப்பேன். அண்ட் தேர்ட் டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் டே வந்து பேபி ஷவர் டிசைன்ஸ், என்கேஜ்மெண்ட் டிசைன்ஸ் அண்ட் ரியல் போர்ட்ரைட். அண்ட் தேர்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 1 hour தான் நம்மளுக்கு வந்து கிளாஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்டோடைய கையிலேயே வந்து எல்லா டிசைன்ஸும் வரைஞ்சு காமிப்பேன். அண்ட் கிளைண்ட் பிளேஸ்ல உட்காந்து எப்படி வந்து மெஹந்தி போடணும், அந்த மாதிரி ஃபிங்கர் மார்க்கிங் ரொம்ப முக்கியம். பாகிஸ்தானி, அரபிக், கல்ஃப் டிசைன் சொல்லுங்க.